மாடல் ஜெய்சிவா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நான் கதை வசனம் எழுதி நடித்த நாடகத்துலேருந்து ஒரு சீன் ஒன்று, அந்த சீனில் ஒரு டைலாகு 2 டைலாக் நான் சொல்கிறேன். அது ஏன் சொல்கிறேங்கிறத பின்னால் நான் சொல்கிறேன். அந்த நாடகத்தில் காதலும் காதலியும் பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி சீனு. பீச்சில் உட்காந்துருக்கும் போது காதலன் வந்து காதலியோட கையை பிடிப்பான். காதலி எதுக்காக பிடிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் கையை உதறிட்டு சொல்லுவாள், கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு போகும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் வரதட்சணை கொடுப்பாங்க. ஏன்னா இல்லாத வீட்டில் கூட ஒரு 500 பொருளாவது வரதட்சணையாக கொடுத்துடுவாங்க. ஆனால் இப்போ நான் காதலிக்கிற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வரும்போது, உன் வீட்டுக்கு வரும்போது வரதட்சணைன்னு சொல்லி கொண்டு வரதுக்கு என்னுடைய கற்பு ஒன்று தான் இருக்குது. தயவுசெய்து அந்த கற்பை பால்படுத்திடாத அப்படிம்பா. அந்த ஒரு டைலாக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த காதல் விஷயம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க அப்பா பெட்லேயே அடிச்சுட்டு சொல்லுவார், பொண்ணை பெட்லேயே அடிச்சுட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்போ நான் திருநெல்வேலியில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டாக இருந்தேன். அப்போது ஒரு கள்ளச்சாராய கும்பலை பிடிச்சிட்டேன் நான். அந்த கள்ளச்சாராய கும்பல் என்னை பழி வாங்குற நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் இல்லை, அப்போ உங்கள் அம்மா தாம்மா இருந்தா. எனக்கு போதும் உங்கள் அம்மா கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மாவுக்கு மறுநாள் பாலுன்னு தெரியாமல் நீ அழுதுகிட்டு இருந்தம்மா, அந்த மாதிரிலாம் நீ தோலை தூக்கி போட்டு வளர்த்தம்மா நான் அப்படின்னு சொல்லி அழுவான். இது ட்ராமா முடிஞ்சு ப்ரைஸ் கொடுக்கணும் ட்ராமாவுக்கு. அப்போ இந்த ட்ராமாவை பாராட்டி அப்போ பல பேர் நடிகர் விஎஸ் ராணா அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் இந்த என்னோடய ட்ராமா பாட்டு மேடையில் கூப்பிட்டு, இந்த டைலாக் அருமையான டைலாக்கு, இது எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியல, எதை நினச்சி எழுதுனீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 2 டைலாக் நினச்சி பார்க்கும்போது பாலச்சந்தர் நினப்பு எனக்கு வந்துச்சு. நீ சாதாரண ஆள் கிடையாது, ஜூனியர் பாலச்சந்தர்னு சொன்னார். ஏன்னா அதை கேட்ட அன்றைக்கி எனக்கு உடம்பே சிலுத்து போச்சு. ஏன்னா பாலச்சந்தர் இமயம். அந்த ஒரு 2 டைலாக் அவர் மனசை அன்றைக்கி இதாக இருக்குது. அதனால் அந்த பாலச்சந்திரனுங்கிற ஜூனியர் பாலச்சந்திரனுக்கு பேரை எனக்கு கொடுத்தாரு. இதாங்க உண்மை. வணக்கம்.